சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜகவின் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கான பயிலரங்கம் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் எல் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க கேட்போம். சிவபிரகாஷ், தற்போது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், இதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன, விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். தற்போது தீநகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வரக்கூடிய பயிலரங்கத்தில் பாஜகவின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளரான எல் சந்தோஷ் கலந்து கொண்டிருக்கிறார். அவரது தலைமையில் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது பயிலரங்கமும் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் நயனா நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக பதவியேற்ற பிறகு புதிய நிர்வாகிகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றனர். அந்த நிர்வாகிகள் தற்போது அந்த நிர்வாகிகள் அனைவரும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றனர். இவர்களுக்கு நடைபெறக்கூடிய பயிலரங்கத்தில் இந்த தங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 தேர்தலை எப்படி சந்திக்கப் போகிறது என்பது குறித்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட உள்ளன. அதே சமயத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவின் மூத்த தலைவர்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றனர். அவர்களிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த 2026 தேர்தலை எப்படி சந்திக்கப் போகிறது என்பதையும், மிக முக்கியமாக இந்த கூட்டணியை மேலும் பலப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்பதனை இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசனைகளை கேட்டு அதன் பேரில் எப்படி செயல்படலாம் என்பது குறித்த அறிவுரைகளையும் வழங்க உள்ளார். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையிலும் பாஜக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய 3 கட்சிகளும் அதில் உறுதியாக இணைந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தற்போது வரை அவர்களின் நிலைப்பாடுகளை அறிவிக்கவில்லை. அந்த நிலைப்பாடுகளை பொறுத்தவரையிலும் அவர்கள் கூட்டத்தை நடத்தி, அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாட்டினை நடத்தி அதில் தங்களது என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வது குறித்த அறிவிப்பினை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவில் இவர்கள் கூட்டணியில் இடம்பெற்றால் அவர்களுடைய தேவை என்னவாக இருக்கும், எத்தனை சீட்டுகள் கேட்பார்கள், எந்த இடத்திலெல்லாம் இந்த கூட்டணிக்கு அதிகமான பலம் தேவைப்படுகிறது, அதில் யார் யாரெல்லாம் எந்த மாதிரியான பலத்துடன் இருக்கின்றனர் என்பது குறித்து இந்த மாவட்ட நிர்வாகிகள் அளிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் தேசிய தலைமையும் முடிவெடுக்கும். இதன் காரணமாக எப்படிப்பட்ட ஒரு உழைப்பினை செலுத்த வேண்டும், எந்த மாதிரியான தகவல்களை சேகரித்து அனுப்ப வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகளைத்தான் தற்போது இந்த பயிலரங்கத்திலும் ஆலோசனை கூட்டத்திலும் மேற்கொள்ள உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.